திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ்ந்து உரைக்கிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு தொழில் உணர வேண்டுமேயானால் முதல் நாள் நீங்கள் உறங்கப் போகின்ற பொழுதே நல்ல சிந்தனையோடு உறங்கணும். அதே நல்ல சிந்தனை நமச்சிவாய நமசிவாய நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுங்கள். அது விடியற்காலையிலே உங்களுடைய செவியிலே அது ஒலித்து கொண்டே இருக்கும். எழுந்ததுமே நீங்கள் நமச்சிவாய என்று சொல்ல தொடங்கிவிடுவீர்கள். அப்படி நமச்சிவாய என்று தொடங்குகின்ற அந்த அடித்தளமானது உங்கள் வாழ்நாளிலே அன்று மட்டுமல்ல என்றும் நமச்சிவாய என்று சொல்லுவீர்களே, ஆனால் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்வீர்கள். கவலையே வேண்டாம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அருமையாக வாழ்வீர்கள், சிறப்பாக வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருநாகை காரோணம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, இது சோழ நாட்டு காவிரியுடைய தென்கரை தலம். தஞ்சை நாகூர் இருப்பு பாதையில் ரயில் நிலையம். சென்னை, கும்பகோணம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய ஊர்களிலிருந்தெல்லாம் பேருந்துகளும் வருகின்றன. அடியார் பெருமக்களே, 63 நாயன்மார்களிலே அதிபத்த நாயனார் அவதரித்த திருத்தலம் இந்த திருத்தலம். நம்பியாங்குப்பம் திருக்கோயிலுக்கு வடகிழக்கிலே 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. சிவபெருமான் புண்டரீக மகரிஷியை உடலோடு ஏற்றுக்கொண்ட திருத்தலம் இந்த திருத்தலம். அதான் காரோணம் என பெயர் பெற்றது. ஆதிசேடன் பூசித்த திருத்தலம் நாகை. அவன் பூசித்த திருக்கோயில் மேற்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே நாகநாதர் கோயில் என்று வழங்குகிறது. முத்தி மண்டபம் என்று ஒன்று இங்கு உள்ளது. இறைவனுடைய பெயர் காயாரோகணேஸ்வரர், ஆதிபுராணர் என்றும் வழங்குதல் உண்டு. அம்மையை கருந்தடங்கண்ணி, வடமொழியில் நீலாயதாட்சின்னு சொல்லுவாங்க. தலவிருட்சம் மாமரம். விநாயகர் மாவடி விநாயகர் என்று பெயர். நாகாபரண பிள்ளையார் தியாகர் திருவுரு தனியே உள்ளது. பாராவாதரங்க நடனம் தீர்த்தம் புண்டரீக தீர்த்தம், காக தீர்த்தம் முதலியன. திருச்சிற்றம்பலம். இந்த கீழே கடற்கரை ஓரமாக உள்ள தலம் இது திருத்தலம். கீழே கடற்கரை ஓரமாக உள்ள திருத்தலம் திருச்சிற்றம்பலம். 84வது பதிகம் 84, 4வது பாடல். இது முதலாம் திருமுறை 4வது பாடல். திருச்சாத்தமங்கையிலே திருநீலக்கண்ணக்க நாயனார் திருமாளிகையிலே தங்கி அங்கு வழிபட்டு திருப்பதிகம் பாடி எழுந்தருளியுள்ள பிள்ளையார் பிற பதிகளையும் வழிபட்டு திருவுள்ளம் பற்றி நாகப்பட்டினத்தை அடைந்தார்கள். திருநாகை காரோணத்தை கைதொழுது கலந்த ஓசை சொற்றமிழ் மாலையாகிய புன்னையும் விரிகொன்றை என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை பாடி அருளினார்கள். 4வது
பாடல் பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். 84வது பதிகம், முதலாம் திருமுறை. மொழி சூழ்மறை பாடி முதிரும் சடைதன் மேல் அழிசூழ் புனல் ஏற்ற அண்ணல் அணியாய் பழிசூழ் விளராய பத்தர் பணிந்து ஏத்த கழிசூழ் கடல் நாகை காரோணத்தானே. பொருள் பொதிந்த சொற்கள் நிரம்பிய வேதங்களையெல்லாம் பாடிக்கொண்டு மொழி சூழ் மறை என்றார். அந்த பாடிக்கொண்டு முதிர்ந்த தன் சடைமுடி மேல் உலகையே அழிக்க வந்த கங்கையை நதி தலையிலே ஏற்று அருளி தலைவனாகிய சிவபெருமான் அழகிய செயல்களோடு பழி பாவங்களை மனதிலே கருதாதவர்கள் அடியார்கள். பழிபாவங்களை மனதிலே கருதாதவர்கள். அப்படிப்பட்ட அடியவர்கள் பணிந்து போற்றக்கூடிய உப்பங்கழியில் சூழ்ந்த கடற்கரையை அடுத்துள்ள திருநாகை காரோணத்தில் எழுந்தருளியுள்ளான். பழியொடு பொருந்தாத பக்தர் தொழும் ஆகையினர். மொழிசூழ் மறை, மொழிசூழ்ன மந்திர மொழியாலே சூழக்கூடிய வேதம். அழிசூழ் புனல், அழித்தலை எண்ணிடுகின்ற வருகின்ற மிடுக்கொடு வந்த கங்கை. பழிசூழ்வு இளராய், பழி சூழாத பழியும் சூழ்ச்சியும் இல்லாதவராக இருந்தார். அப்படிப்பட்ட பெருமான் நாகை காரோண பெருமான். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் நாகை காரோணம் சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பேராற்றல் மிக்க பேரருளை அவனுடைந்து பெற்று சீரோடும் சிறப்போடும் நலமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களுடன் விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. கஹவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.